காயினை வாங்காதீங்க, 24 கேரட் பிஸ்கெட்டும் வாங்காதீங்க, வேணவே வேணாம், நிறுத்தி விடுங்கள். நான் இப்பயும் சொல்றேன். எப்படி எல்லாம் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஷோரூம் பாத்தீங்களா, எல்ஐசி பெருசா இருக்கும், லைட்டு கிட்டலாம் போட்டு சும்மா ஜெகஜோதியா இருக்கும். நீங்களும் நானும் கொடுக்குற பணம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் அப்படி கட்டுறான். ஏன் கொடுக்குறீங்க? இருபத்தி 24 கேரட் பிஸ்கெட் வாங்கலாமா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாரு. அதுல பிரச்சனை கிடையாது சார். அதாவது பொதுவா மக்களுக்கு என்ன அபிப்பிராயம்னா, 24 கேரட் பிஸ்கெட் வாங்கினா வேல்யூல கம்மி ஆகவே ஆகாது, நல்லதுதான் சார், ஒன்னும் பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நான் ஏற்கனவே 2-3 வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று, இந்த வீடியோ ஃபுல்லா பாயிண்ட் பை பாயிண்ட் பாருங்க. என்ன ரொம்ப இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் 2 நாள் முன்னாடி ஒருத்தர் கமெண்ட்ல போட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதையும் நான் ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன். 24 கேரட் பிஸ்கெட் வாங்கினா வேல்யூ கம்மி ஆகாது அப்படிங்கிறது உண்மைதான். நீங்க திருப்பி கொண்டு போய் கொடுத்தால் அவங்க பணமா கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை மேபி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை எடுத்துப்பாங்க. ஓகே, உண்மையா இருக்கலாம். பட் அதை எடுத்தா கூட திருப்பி அந்த சேதாரம் செய்யக்கூடிய அந்த பிரச்சனை வரும். அது ஒரு பக்கம். அப்புறம் வீட்டுல அதை கரெக்டா கம்போர்ட்ல வைக்கணும், இல்ல அங்க வைக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். திருடவன வந்தாலும் காலியாது. இல்லைன்னா நீங்க போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் லாக்கர்ல வைக்கணும், அது தேவையில்லாத செலவு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் பிஸ்கெட்டோ இல்ல பிசிக்கலா வாங்குறதுன்றது உசிதமான ஒரு முடிவு அல்ல. ஓகேவா? போனது குறைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜுவல்லரி உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னா 50 பவுன் 100 பவுன் உங்களுக்கு தேவையானது அழகா முதல்ல சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கு மேல சேவ் பண்ணாது. முக்கியமான பாயிண்ட் என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த காயினை பத்தி பேசணும் இல்லையா, 22 கேரட் 21 கேரட் இந்த மாதிரி ரேஞ்சில் காயின் 22 கேரட் தான். அதுல இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, நீங்க ரிட்டர்ன் பண்ண போகும்போது ஒரு ரெனோல்டு ஜுவல்லர் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, சார் நீங்க எடுத்துட்டு வாங்க, ஆனா அதே வேலைக்கு நாங்க எடுக்க மாட்டோம், 2% கம்மியா தான் சார் எடுப்போம். யோசிச்சு பாருங்க. அந்த காயினுக்கு எந்த விதமாவது நீங்க தரம் குறைஞ்சிருக்கா, இல்ல வெயிட் கம்மியா இருக்கா? ஏன் அவங்க 2% கம்மியா எடுக்கிறாங்க? சோ யோசிச்சு பாருங்க. 24 கேரட் பிஸ்கெட் வாங்குறதோ இல்ல 22 கேரட் காயின் வாங்குறதோ எதுவுமே நல்ல முடிவல்ல. உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். அதே மாதிரி ஜுவல்லரி நீங்க வாங்குறது சிட்ல தான் நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் எதுவும் வாங்காதீங்க, வேற சிஸ்டத்துல எதுவுமே வாங்காதீங்க, நஷ்டம் தான் வரும். அதுக்கு மேல உங்களுக்கு தங்க முதலீடு வேணும்னா நான் முன்னே சொன்ன மாதிரி கோல்டு பீஸ் அதுல மட்டும்தான் நீங்க வாங்கணும். அதுல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, காயினை நீங்கள் திருப்பி கொடுக்க போகும்போது அதே நகைக்கடைக்காரர் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நிறைய பிரான்ச் இருக்கு. பேரை கேட்டால சும்மா அதிர்து இல்ல மாதிரி இருக்கிற ஒரு 2% கம்மியா தாங்க கோல்டு காயின் நாங்க எடுப்போம். ஏன் கோல்டு 2% கம்மியா எடுக்கிற? அதாவது தரம் குறைஞ்சிருக்கா, இல்ல வெயிட் குறைஞ்சிருக்கா? இல்ல சார், லாபம். எப்படி எல்லாம் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஷோரூம் பாத்தீங்களா, எல்ஐசி பெருசா இருக்கும், லைட்டு கிட்டலாம் போட்டு சும்மா ஜெகஜோதியா இருக்கும். நீங்களும் நானும் கொடுக்குற பணம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் அப்படி கட்டுறான். ஏன் கொடுக்குறீங்க? ஏன் காயின் வாங்குறீங்க? 24 கேரட் பிஸ்கெட்டும் 20 கேரட் காயின் வாங்குறது நல்ல முடிவு. உங்களிடம் யாராவது இதை வாங்கணும் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒதுங்கி இருங்கள். என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்ல பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல போய் கோல்டு பீஸ் மட்டும் ஆன்லைன்ல வாங்குங்கள். அதுதான் பெஸ்ட் முடிவு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருப்பி ஏன் சார் அந்த வீடியோ நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் இதுதான். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். நீங்க காயினை திருப்பி கொண்டு போய் கொடுத்தா 2% கம்மியா தான் அவங்க வாங்குவாங்களா? அந்த மாதிரி ஒரு காயின் நமக்கு தேவையா? தேவையே இல்ல. ஏன் சார் என்னோட 2% நீங்க எடுத்துக்கிறீங்க? எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம எனக்கு என்ன சார் லாபம்? இல்ல நான் நஷ்டப்படணுமா? வேணவே வேணாம், நிறுத்தி விடுங்கள். நான் இப்பயும் சொல்றேன், காயினை வாங்காதீங்க, 24 கேரட் பிஸ்கெட்டும் வாங்காதீங்க. நாம வைஃப் கல்யாணத்துக்கு போகும்போதோ இல்ல நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது எதுக்காக போகும்போது நமக்கு வைஃபுக்கு எவ்வளவு ஜுவல்லரி தேவை, செயின், வளை, கம்மல், அதுக்கு தேவையான நகையை மட்டும் வாங்கிக்கோங்க. பொண்ணு இருந்தா பொண்ணுக்கு வாங்கி வாங்க. நாளைக்கு ஏதாவது வீட்டுல ஏதாவது விசேஷம் அதுக்கு தேவையான நகையை மட்டும் வாங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நகையை வச்சுக்கோங்க. நாளைக்கு சப்போஸ் ஏதாவது பண பிரச்சனை வந்தா நான் அடமான வைக்கிறது, சேட்டுக்கிட்ட அடமான வைக்கிறதுக்கு நான் அர்ஜென்ட் நாளைக்கு நைட்டு 12 மணி 1 மணி அந்த நேரத்தில் டக்குனு போன எப்போ பணத்தை கொடுக்கணும், அந்த தேவையான நகையை மட்டும் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி காயினோ இல்ல பிஸ்கெட்டோ யாராவது வாங்க சொன்னாலோ இல்ல நீங்களோட வாங்காதீங்க. யாராவது வாங்க சொன்னாலும் அவரிடம் போது ஒதுங்கிருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். இதுவே தங்கத்தை பற்றிய தாரக மந்திரமா நீங்க நினைச்சுக்கோங்க. கோல்டு இப்படிதான் நீங்க டீல் பண்ணோம், இப்படி பண்ணால ஒழிய உங்களுக்கு லாபம் இல்லை. இது மட்டும்
பயங்கர நஷ்டமும் வரும். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இதை பத்தி உங்களுக்கு திருப்பி ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ஸ் காலத்துல போடுங்க. ஐ வில் கிளாரிஃபை எவ்ரிதிங். இல்ல இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ண மாதிரி இன்னொரு வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன். ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.